இந்த அளவுக்கு சித்திரவதை, ரணம், வேதனை எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ நிறையா தொகை நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தேன். அதில் ஒரு 1000 மூவிஸாவது புக் பண்ண. என்னுடைய எல்லா லாஸ்ட் ஸ்டுடியோ மூவிஸ்லேயுமே அதிகப்படியான தயாரிப்பு நிறுவனமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மூவிஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் செயல்படுற மாதிரி நான் அமைச்சிருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா அப்போ தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உண்டான ஒரு சுதந்திரம் கிடைக்கும். எவ்வளோ வேதனையாக இருக்குது, உண்மையாலுமே ரண வேதனையாக இருக்குது. டைரக்டர் அப்படின்றதுலாம் யதார்த்த ரீதியான அனுபவம் அப்படின்றப்போ ரொம்ப ரண வேதனையாக தான் இருக்குது. இதெல்லாம் மாறணும் அப்படின்றப்போ ஒரு நிர்வாகவியல் நல்லபடியாக தோதாக அமையணும். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சித்திரவதையாக தான் இருக்குது. அது எல்லாமே படிப்படியாக தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்காக நம்ம இன்னும் நிறையா கடுமையாக உழைக்கணும். நம்ம இன்னும் நிறையா வகையில் தோது பார்க்கணும். நமக்கு இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் தேவைப்படுது. ஓகே, சொல்லப்போனால் ஒரு அலுவலகம் தேவை. அந்த அலுவலகத்தில் யூபிஎஸ் சிஸ்டமும் நமக்கு தேவை, சோலார் சிஸ்டமும் தேவை. ஏன்னா மின்சார வசதி நமக்கு தேவைப்படுது. ஓகே, அதனால் நம்ம நிறையா வகையில் தோது பார்த்தா தான் நம்ம நிறையா வகையில் ஓரளவு தொகை சம்பாதிக்கிறது, நிறையா பேருக்கு பலன் தர்ற மாதிரியான ஒரு வாழ்வியலோட தனிநபர் வருமானமும் சரி, ஒரு நாட்டோட பொருளாதாரமும் சரி மேம்படையும். ஓகே, அடுத்து இறுதியாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது ஒரு தனிநபரை சார்ந்தது. இப்போ உதாரணமாக நீங்கள் என்னையே எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஒரு வசதியான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. நான் ஒரு தொழில் செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்குறேன். அதனால் கவர்மெண்ட்டில் கஜானாவில் காசு சேருது, நிறையா நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். ஓகே, அவங்களுக்கு தேவையான வசதி கிடைக்கிறப்போ அவங்க சம்பாதிப்பாங்க. சம்பாரிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்